அவர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய வாக்குமூலத்தில், அந்த 23 லட்சம் ரூபாய் நான் வாங்கினேன், அந்த 23 லட்சத்தில் 7 லட்சம் ரூபாய் வந்து நான் சிவசங்கரன் இளஞ்செழியன் உள்ள ஜெயிலில் போட்டாங்க. சிவசங்கரனுக்கு வந்து அவங்க வந்து சமன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன்னு அவர் புகார் கொடுத்தாரு. அப்பா அவர் வந்து கொடுத்ததே லஞ்சம் தான், மோசடின்னு சொல்றது. அப்பா அவரை என்கொயர் பண்ணி அவர் தூய சக்தின்னு இவரை சொல்லிட்டு ஊழல் கட்சியிலேருந்து ஆள் நீங்கள் தான் ஊழல்னு சொன்னீங்க. அஇஅதிமுக எலெக்ஷனில் அங்கேருந்து இருக்கு. நீங்கள் தான் டிஎம்கே பீரியடில் வந்து டிஎம்கேல வந்து போதை வஸ்து பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி சொன்னீங்க. இப்போ சமீப காலமாக ஒரு வாரமாக என்னன்னா, ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, முன்னாள் திமுக அமைச்சரான திரு சிவசங்கரன் அவர்களுக்கு சென்னையில் உள்ள சிசிபிலேருந்து, அது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ்லேருந்து சமன் அனுப்பிச்சிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சென்ற திமுக ஆட்சியில் திரு சிவசங்கரன் அவர்கள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கார். அந்த சமயத்தில் ரிட்டையர்டு எஸ்எஸ்ஐ ஒருத்தர், அவரோட பேர் ஸ்ரீனிவாசன் என்றவர், அவர் ஒண்டி தன்னுடைய மகனுக்கு வேலை வேண்டி அவர் வந்து சிவசங்கரனுடைய வேண்டப்பட்டவர், பிஏ ஏதோ சொல்றாங்க, அவருக்கு நெருக்கமானவர் அப்படின்றாங்க, திரு இளஞ்செழியன் என்றவர், அவர்கிட்ட ஒரு 23 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. தனக்கு வேலை வேணும் தன்னுடைய பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யார் மூலமா? சிவசங்கரன் மூலமா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே, ஒரு சிவசங்கரன் மூலமா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 23 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கார். வாங்கிட்டு அந்த யார், நம்ம ஸ்ரீனிவாசனுடைய மகனுக்கு வேலை வாங்கி கொடுக்காம விட்டுட்டாரு இந்த இளஞ்செழியன். அவரு மேலே ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. இப்போ கொடுத்த உடனே அவரை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்லேருந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இளஞ்செழியனை. என்னடான்னு பார்த்தா 23 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு விசாரணையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய வாக்குமூலத்தில், அந்த 23 லட்ச ரூபாய் நான் வாங்கினேன், அந்த 23 லட்சத்தில் 7 லட்சம் ரூபாய் வந்து நான் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் என்ன பண்ணி சிசிபியிலேருந்து இவர்கிட்ட விசாரித்து இவரை வந்து உள்ளே தள்ளிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இப்போ சிவசங்கரன் இளஞ்செழியன் உள்ள ஜெயிலில் போட்டாங்க. சிவசங்கரனுக்கு வந்து அவங்க வந்து சமன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஆஜராகணும் விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். போலீஸ் வந்து ஒருத்தரை ஏமாத்துனாங்க அப்படின்னு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்லேருந்து இம்மீடியட்டாக வந்து அந்த வழக்கு விசாரித்து, அந்த புகாரை விசாரித்து, இளஞ்செழியன் அப்படின்னு ஏமாத்து பேரோ அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் விசாரித்ததில் சிவசங்கருக்கு வந்து சமன் அனுப்பிச்சிருக்காங்க, வாங்க ஆஜராகவங்க, உங்கள் மேலே விசாரணை இருக்குன்னு இருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த சிசிபி பண்ணியிருக்க ஒரு தவறுன்னு சொல்லலாமா, இல்லைனா கவனக்குறைவுன்னு சொல்லாமா, இல்லைனா வந்து மெத்தன போக்கில் விட்டுட்டாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு. பிரைபிங் அ பர்சன் அண்ட் டேக்கிங் அ பிரைப் ஃப்ரம் அ பர்சன் போத் ஆர் இல்லீகல். அப்புறமா வந்து சட்டத்துக்கு புறம்பானது, தவறான ஒரு செயல். அப்படின்னும் போது என்ன ஆகுது, அப்போது லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன் வந்தது யார்? அந்த ஸ்ரீனிவாசன் என்றவர். வேலை வேணும் அப்படின்னு அவுட் ஆஃப் த வேலை வாங்குறதுக்கு தான் லஞ்சம் கொடு, உனக்கு தான் நியாயமாக கிடைக்கணும், நீ பணமே கொடுக்க தேவையில்லையே. அப்போ நீ 23 லட்சம் ரூபா நீ வந்து உங்கள் பையனுக்கோசரம் வேலைக்கோசரம் தேவைன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்க. அப்போ இதே சிசிபி போலீஸு இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தது, இம்மீடியட்டாக லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு அவர் புகார் கொடுத்தாரு. அப்பா அவர் வந்து கொடுத்ததே லஞ்சம் தான், மோசடின்னு சொல்கிறது. அப்போ அவரை என்கொயர் பண்ணி அவர் மேலேயும் வழக்கு தொடுத்துருக்கணும், லஞ்சம் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 23 லட்சம் ரூபாய் எப்படி கொடுத்த அப்படின்ட்டு அதுக்கான இவர் இதுக்கு முன்னால் எஸ்எஸ்ஐயாக இருந்திருக்கார், முன்னாள் எஸ்எஸ்ஐ ரிட்டையர் ஆகிருக்காரு. அப்போது நீங்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமான இதுவா இல்லை மணி லாண்டரிங்கில் வந்துச்சா இந்த 23 லட்சம் அப்படின்றத இதே சிசிபி வந்து விசாரணை நடத்தினாதான் அப்போ தான் வந்து இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் பொய் புகாராக இருக்குதா உண்மையான புகாராக நமக்கு தெரியாது. ஆனால் புகார் கொடுத்துருக்காரு. இந்த இவர் அக்யூஸ்ட் யார், அந்த இவர் அவர் பேர் நம்ம இளஞ்செழியன், அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டார், நான் வாங்கியிருக்கேன் 23 லட்சம். அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வாங்கிட்டார். அப்போ 7 லட்ச ரூபாய் அங்கே கொடுத்துருக்கின்றார். அது வந்து சிவசங்கரன் விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் 7 லட்ச ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையான்னு. ஆனால் லஞ்சம் கொடுத்த நம்ம ஸ்ரீனிவாசன் மீது ஏன் இன்னும் வழக்கு தொடுக்கவில்லை? அப்போ என்னன்னா, காவல்துறையை குறை சொல்கிறதா அல்லது ஆளும் தாவேக்காவை குறை சொல்கிறதா என்னன்னு தெரியல. அதாவது வந்து
சென்ற திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர் மேலே வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு போடணுன்றீங்க, ரைட். அது ஒவ்வொரு கட்சியும் வந்து எதிர்கட்சியில் இருந்தவங்களும் இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் இருந்தவங்களை வந்து எப்பயுமே இதுதான் செய்வாங்க, அதை தான் நீங்களும் செய்யுங்க, ஒன்றும் புதுசாக செய்யலை, அதே தான் சேம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து தூய்மையான சக்தி அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அப்போ இவங்க மேலேயும் வந்து யார் லஞ்சம் கொடுத்தன்னு சொல்லி சொன்னாலும் புகார் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்கலைன்னா அப்போ இதில் என்ன ஒன்று நீங்கள் வற்புறுத்தி அவரை வந்து காவல்துறை மூலமாக சிவசங்கரனை வந்து இதில் கோத்து விட்டுருக்கீங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து அவர் வாங்கியிருக்காரா என்னன்றது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதனால் காவல்துறை உடனடியாக நீங்கள் நியாயமான, அதாவது தாவேக்காவுடைய ஆட்சி தூய சக்தி நியாயமான ஆட்சியாக இருந்தால், இளஞ்செழியன் பணம் பெற்று ஏமாத்தினார் பாருங்க இளஞ்செழியன், அவர் மீதும் நடவடிக்கை எடுங்கள். அவர் சொல்வது உண்மையாக இருந்து 7 லட்சம் ரூபாய் வந்து சிவசங்கர் கொடுத்தா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க சட்டப்படி. அதே மாதிரி லஞ்சம் குற்றத்திற்காக அந்த ஸ்ரீனிவாசன் என்ற ரிட்டையர்டு SSI அவர் மீதும் வழக்கு தொடுத்து அவரும் கைது செய்யணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதை வந்து நீங்கள் யோசித்து பார்த்தால அதுதான் கரெக்ட். இல்லைன்னா இது வேண்டுமென்றே திமுக மீது பழிவாங்கும் நோக்கம் ஏதோ ஒரு காரணத்தினால சிவசங்கரன் மேலே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கனாலே இதுதான், இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு அதுதான் நடக்கும். ஏன்னா சென்ற திமுக ஆட்சியில் சிலர் வழக்கில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பழிவாங்குதல் அப்படின்னு வச்சிங்கனாலே இதில் தான் போய் முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா வந்து தாங்கள் எலெக்ஷனில் அந்த இப்போ முதல்வராக இருக்கார்ல திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ப்ரொபகண்டாலெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருந்து தூய சக்தி தாவேக்காக்கும் தீய சக்தி திமுகக்கும் தான் போட்டி, மற்ற கட்சிகளால எனக்கு பொருட்டாவே இல்லைன்னாரு. அதுதான் ஏதோ நடந்துச்சு. ஆனால் இவர் கட்சியை தூய சக்தினார் ஏடிஎம்கே பொருட்டாவே மதிக்காமல் இருந்தார். ஏன்னா அப்பயே ஒரு பிளான் போட்டாங்க, ஏடிஎம்கே உடைக்கணும்னு பிளான் போட்டாங்க. அது யாருக்குமே ஏடிஎம்கேக்கும் தெரியல, திமுகக்கும் தெரியல, யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. தாவேக்கா ஜெயிக்கும், அஇஅதிமுக வந்து பிளவுபடப்படும், இங்கே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் தூய சக்தி தானே, நீங்கள் வந்து திமுகவை திட்டினீங்க தீய சக்தின்னு, அப்புறமா வந்து அஇஅதிமுகவையும் லாஸ்ட்டாக எலெக்ஷன் அப்போ வந்து நீங்கள் திட்டினீங்க இவங்களும் ஊழல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே, அதாவது வந்து 118 சீட்டு தேவைன்னொடனே நீங்கள் 108 தான் ஜெயிச்சிங்க, அதில் 106 தான் உங்களுக்கு இருக்குது சப்போர்ட்டிவானோடனே. அப்போ என்ன பண்ணீங்க, குதிரை பேரம் தான் பண்ணீங்க. நீங்கள் அஇஅதிமுக உடச்சி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 25 பேரை கூப்பிட்டு போனீங்க. அப்புறம் வந்து கட்சி தாவல் சட்டம் வருது அப்படின்னோடனே எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் ரிசைன் பண்ணாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ரிசைன் பண்ணாங்க. இப்போ 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க எம்எல்ஏ. அதில் 4 பேரும் இன்னும் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. 4 பேர் தாவேக்கால வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் அது என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, என்ன டீலிங்குன்னு தெரியல. இங்கே செலவு பண்ணி மக்களை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த 4 எம்எல்ஏ, அந்த 6 எம்எல்ஏக்களும் அதில் 4 பேர் வந்து இங்கே நின்று ஜெயிச்சுட்டு அவங்கவுங்க தொகுதியில் அஇஅதிமுக ஜெயிச்சு துரோகம் பண்ணாங்க, கட்சிக்கும் துரோகம் பண்ணாங்க, அவங்களுக்கு வாக்களித்தவங்களுக்கும் துரோகம் பண்ணிவிட்டு எச்சத்தனமாக கட்சி தாமனாங்க. புரியுதுங்களா? அந்த கேடு கட்ட வேலையை செஞ்சாங்க. எப்படி இவரை ஏன் சேர்த்தாருன்னு தூய சக்தின்னு இவரை சொல்லிட்டு ஊழல் கட்சியிலேருந்து ஆள் நீங்கள் தான் ஊழல்னு சொன்னீங்க அஇஅதிமுக எலெக்ஷன் மேலே, அங்கேருந்து இருக்கவங்கள சேர்த்தீங்க. இது போராத குறைக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா, விஜயபாஸ்கர் வந்து விஜயபாஸ்கர் அவரும் வந்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணார், ரைட்டு. இப்போ இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த விஜயபாஸ்கர் மீது வந்து குட்கா வழக்கு ஒன்று இருந்துனே இருக்குது. புரியுதுங்களா? அவர் உத்தமெல்லாம் கிடையாது. நீங்கள் சொன்ன திமுக தீய சக்தினா அதோடைய ஒரு ஊழல், ஒரு இண்டிவிஜுவலாக ஊழல் சக்தி தான் யார், விஜயபாஸ்கர். அப்படிப்பட்டவரும் உங்கள் கட்சிக்கு இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணுனா அவரும் 2ஆம் தேதி உங்கள் கட்சியில் சேர போகிறதா தகவல் வருது. நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தூய சக்தின்ட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளே சேர்க்குறீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து 2016 2021 வரைக்கும் அவர் வந்து அஇஅதிமுகவுடைய கவர்மெண்ட்டில் வந்து அப்போ வந்து அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கார். அந்த சமயத்தில் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் அவர் வீட்டிலேருந்து 23 லட்சம் ரூபாய் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது, கேஷு. புரியுதுங்களா? அவர் மீது அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு, நிலுவையில் தான் இருக்குது. இது போகிறதுக்கு 2024 வந்து திமுக ஆட்சி அப்போ வந்து இவர் ஒரு புகார் வந்து லேண்ட் கிராபிங் கேஸ், அதாவது நில அபகரிப்பு வழக்கு மூலமாக இவர் மேலே ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி இவரை போய் கேரளாவில் எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சிருந்தார். கேரளாவில் அங்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரே நிபந்தனை ஜாமீனில் தான் இருக்கார்.
அவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உத்தம பேர் வழிலாம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஓட்டு வேணும், உங்களுக்கு மெஜாரிட்டி வேணுன்றதுக்கு இந்த மாதிரி கேடுகட்ட அரசியல்வாதி இவங்கெல்லாம். யார்? இந்த விஜயபாஸ்கர். 2 விஜயபாஸ்கர்னு சொல்கிறேன். ஊழலில் அவரும் வந்து குட்கா வழக்கில் இருக்கார். இந்த விஜயபாஸ்கரும் யோகி சிகாமணிலாம் கிடையாது. அப்படிப்பட்டவரை உங்கள் கட்சியில் வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ கீழ்த்தனமாக போயிருக்கீங்க அப்படின்றதா இருக்குது. இது போகிறதை குறிக்க என்னன்னா, நீங்கள் என்ன டிஎம்கே பீரியடில் வந்து டிஎம்கேல வந்து போதை வஸ்து பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ சமீப காலமாக ஒரு வாரமாக என்னன்னா, உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் கில்லி சரத் அப்படின்றவர் தான். இதுக்கு முன்னாடியே கூட வீடியோவில் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் மீது அவர் ஒரு வீடியோ ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்ததில் வந்து ஒரு பவுட்ரு, ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் பவுடரு, அதை வந்து கிரெடிட் கார்டில் வந்து இப்படியே வச்சு ஓரம் ஒதுக்கின்னு இருக்காரு. அதை வந்து ஒரு 500 ரூபாய் நோட்டில் மறைக்கிறார். இப்படிக்கா முன்னால் ஒரு ஹேண்ட்பேக் வச்சு மறைக்கிறார். பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க, சிரிச்சின்னு ஜாலியாக தான் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து அதை போதை வஸ்து பொருள்னு சொன்னால் இல்லை இது வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் மருந்து வந்து மாத்திரையை நான் வந்து கட் பண்ணுறது வழி இல்லாமல் நான் அந்த மாதிரி பவுடர் பண்ணினாங்க. ஆனால் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் மீனாலே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படியா ஜாலியாக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க யாரோ ஒரு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பெண்மணி அவங்க வந்து சிரிச்சின் ஜாலியாக இருக்காங்க. இது பொய் கதை அப்படின்னு நான் சொன்னது இல்லாமல் ஊரே சொல்லிடுச்சு. ரைட்டு. இப்படி வந்து அவர் உண்மையிலேயே மருந்தே பண்ணி தான் மருந்தை வந்து இப்படி தான் ஒதுக்கணுமா, எப்படி வந்து ஒரு சைக்கோட்ராஃபிக்ஸ் ட்ரக்கை வந்து எப்படி வந்து இப்படி வச்சு அதை ஸ்மெல் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதை நோஸ்டல்ஸ் வழியாக. அதை வந்து எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு வீடியோவை போட்டு அதை தக் லைஃப்னு போட்டிருக்கீங்கன்னா, இது குழந்தை கோசம் போட்ட மாதிரி இல்லை. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் போதை வஸ்து பொருளுக்கு அடிமையாகாதவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ரீல்ஸ் பேர் வழி, அதை தாவேக்கான நிறைய பேர் ரீல்ஸ் பேர் வழின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ரீல்ஸ் பேர் வழியாக இருக்கிறனால இப்படி சும்மானே தான் வந்து ஒரு போதை வஸ்து பொருளை யூஸ் பண்ணுறதுக்கோசம் இப்படி ஒரு ரீல்ஸ் போட்டிங்களா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ட்ரக்ஸ் யூசேஜை வந்து க்ளோரிஃபை பண்ணுறீங்க, அதை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது திரு சரத். அப்போது விஜய் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், ஊருக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முதல் மந்திரிக்கு நாலேஜுக்கு போகலன்னா அது படுமட்டமான விஷயம். அப்போ உங்கள் நாலேஜ் போயிருக்குன்னா இம்மீடியட்டாக எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரியும் பொதுமக்கள் கேட்குற மாதிரியும் அந்த சரத் அவர்களை வந்து நீங்கள் உடனடியாக அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கியிருக்கணும். நீக்கிட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கணும் என்னான்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்ட மாதிரியும் தெரியல. அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கலை. இப்படியே போயின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தூய சக்தி நீங்களே இப்பயே வந்து பேர் கெட்டுனே போகுது. தாவேக்கால நானும் எலெக்ஷனுக்கு முன்னால் உங்களை திட்டினேன். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறமா உங்கள் செயல்பாடுகள் திரு ரமேஷ் அமைச்சர் அப்புறம் சிலரோட செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நானும் பாராட்டியிருக்கேன். ஆனால் இது வந்து இந்த மாதிரி போக்கில் மெத்தனை போக்கில் இருந்தீங்கன்னா உங்களை நம்பி வாக்களித்தவங்கலாம் இன்றைக்கி வெறுத்து போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா மூலமாக தான் ஜெயிச்சிங்க. அதே சோஷியல் மீடியாவில் இதே ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கா ஆட்சியை இன்னைக்கு பல பேர் வந்து கல்வி ஊற்றுறாங்க. ஏன்னா ஏமாந்துட்டேன்னு நீங்கள் டெய்லி பார்க்கலாம் சில வீடியோஸ்லாம் வந்து. எல்லாருமே சொல்ல மாட்டேன், சிலர் வந்து எதிர்கட்சியினரோட சதின்னு கூட இருக்கலாம். நீங்கள் சிலர் வந்து உண்மையாகவே உங்களுக்குன்னு ஓட்டு போட்டவங்களாம் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ உங்கள் மேலே அதிருப்தி வருது அப்படின்றது தான் ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு. இது போகிறதை குறைக்க இப்போ வந்து முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ எல்லாருமே நம்பி ஓட்டு போட்டாங்க, இது எப்போ வேணாலும் ஆட்சி கலையிற மாதிரி இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க, 3 மாதத்துக்கு நினைக்குதா 6 மாதம் நினைக்கிறதா தெரியல, எப்போ வேணாலும் ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அந்த ரீஎலெக்ஷன் வந்தால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் ஓட்டுகள் வரும், இன்னும் சீட்ஸ் ஜெயிப்பீங்கன்னு. ஆனால் இந்த மாதிரி அதிருப்தி ஆகிட்டாங்கன்னா மக்களே, ஏன்னா நீங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி அந்த 200 யூனிட் சொன்னீங்களே அதிலே வந்து அதிருப்தியாக இருக்காங்க. அது ஒரு கன்க்ளூஷனுக்கே வராமல் இருக்குது, அது ஒரு புரிதலே இல்லாமல் இருந்து நிறைய பேருக்கு அதிகமாக தான் வந்திருக்கு யூனிட் சார்ஜஸ்ஸு. அது இல்லாமல் பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் அந்த விஷயமும் ஒரு கேள்விக்குறியில் தான் சரியாக இல்லாமல் இருக்குது. 2500 ரூபாய் போடுற நீங்கள் அக்கௌண்ட்டு, அதுவும் ஒரு பிரச்சனையில் தான் இருந்துருக்கு. இது இல்லாமல் உங்கள் கட்சியை சார்ந்த உங்கள் கட்சி தாவேக்காவை சார்ந்த பலர் மீது பாலியல் வழக்குகள் தொடர்ந்து பாலியல் புகார்கள் டெய்லி வந்துனே இருக்குது. நிறைய பாலியல் புகார்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பீரியடில் ஒரு 40 நாள் 50 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே பல கொள்ளை பாலியல் பலாத்காரம் புகார்கள் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி மேலே அதிருப்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
புரியுதுங்களா? உங்களுக்கு உங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே சொல்லியிருந்தா விஜய் அவர்கள் உஷாராக இருக்கணும். அதையும் மீறி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் கூட இருக்க அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து உங்களை கவுக்கிறதுக்கான வழிமுறையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் தோணுது. அதனால் விஜய் அவர்கள் இனி வரும் காலம் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் முதல்ல வந்து இந்த விஷயம் நான் என்னென்ன புகார் உங்கள் மேலே சொல்லியிருக்கேன், இந்த விஜயபாஸ்கர் இந்த மாதிரி போகிற வரவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்காதீங்க, ஊழல் பண்ணவங்களெல்லாம் சேர்த்துனே வந்தீங்கன்னா அப்புறம் என்ன இருக்க உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா தாவேக்காக்க நீங்கள் எந்த ஒரு மாற்று கட்சியிலேருந்து வரணும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஜெயிச்சிங்களே முன்ன ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் ஏன் மற்ற கட்சியிலேருந்து போய் ஒருத்தன் குடியை கெடுக்கிற வேலை, ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு கட்சியை உடச்சி அதுலேருந்து கூப்பிட்டு வந்து தீய சக்தியாக இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஊழல் கட்சியாக இருக்கவங்களோ அந்த கட்சியை உடச்சி அவங்கள கூப்பிட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துட்டு நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் சவாரி பண்ணுறது ஒரு கேடு கட்ட வேலை, கீர்த்தனமான வேலை. அதுக்கு ஆட்சியை கவர்ந்தாலும் பரவாயில்ல, நான் மீண்டும் அடுத்த எலெக்ஷனை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய உங்களோட இருக்கிற வரைக்கும் அது 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதம் 5 வருஷமோ என்னோட செயல்பாடு எங்களோட ஆட்சி செயல்பாடு சூப்பராக இருக்கும், நாங்கள் எவன் குடியும் கெடுக்க மாட்டோம், நாங்கள் தைரியமாக நடத்துவோம் அப்படின்னு நடத்துங்க. அப்படியே ஆட்சி கலைஞ்சாலும் உங்களோட நல்ல சேவை அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 108 சீட்டை ஜெயிச்சவர் 234 சீட்டையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 108 சீட்டு ஜெயிச்சவங்க 50 சீட்டோ இல்லை 10 சீட்லேயே வந்து நீங்கள் குறைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே டோட்டல் அதிருப்தி ஆகிடும். அதனால் திரு விஜய் அவர்கள் யோசித்து சிந்தித்து இந்த ஆட்சியை நடத்தணும். அதே மாதிரி உங்கள் கட்சியிலையும் உள்ள யார் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றது கவனமாக இருங்க. ப்ளஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்று நடக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி முழுமையாக 5 வருடம் நடத்துவதற்கோ இல்லை ஆட்சியை நடுவில் கவுந்தாலும் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா சாலிடாக ஃபுல் மெஜாரிட்டியோடு வர முடியும். ஆனால் இந்த தவறுகளெல்லாம் திருத்திக் கொள்ளாமல் மெத்தனம் போக்கில் இருந்தீங்கன்னா இந்த ஆட்சி பறி போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் உட்கார நிலைமை ஆகிடக்கூடாது. இல்லை சட்டசபையில் எதிர்கட்சியிலையும் இல்லாமல் சும்மா ஒரு எம்எல்ஏவாக வந்து உட்கார்ந்தால் நல்லா இருக்காது. அதனால் கவனமாக இருங்கள் திரு விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்தித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.